ஒரு தடவை நடக்கும், அப்படியே இருந்துருவாங்க. காதலும் அப்படித்தான். இவங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதனாலேயே இவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பேருக்கு மேஷ ராசிக்காரவங்களுக்கு லவ் ஃபெயிலியர்ஸ், பிரேக்கப்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ உள்ள காலகட்டம். முன்னாடினா ஒரு தடவை நடக்கும், அப்படியே இருந்துருவாங்க. இப்பெல்லாம் வந்து அது நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து 24 ஹவர்ஸ் அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க. இவங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் அந்த ஆள் ஃபோன் எடுத்து பேசணும், அந்த பொண்ணு ஃபோன் எடுத்து பேசணும். இவங்க எப்போ வந்து பார்ப்போம், ஒரு இடத்துக்கு வா போன்னு சொன்னால் உடனே வரணும், அட் எனி காஸ்ட் வந்துடணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. அந்த 24 ஹவர்ஸ் இவங்க வானா வரணும், போனா போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதாவது அன்புனா இவங்கள மாதிரி ஒரு மேஷராசி ஆணோ பெண்ணோ வாழ்க்கை துணையாக கிடைச்சா அந்த பார்ட்னரை வந்து ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இவங்க வந்து ஒரு மகாராணி மாதிரி தான், அல்லது ஒரு மகாராஜா மாதிரி. அவங்களுக்கு வர்ற பொண்ணு வந்து ஏழை பொண்ணா இருந்தாலும் ஒரு மேஷராசிக்காரனை கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு அடுத்து பாருங்க அந்த பொண்ணு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒசந்து அது ஒரு மகாராணி ஸ்டேஜ்க்கு வந்துடும். அப்படி கொண்டு வந்துடுவாங்க. தான் கூட இருக்கிற யாரா இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அப்படித்தான். இவங்களுக்கு ரொம்ப சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இவங்களோட சேர்ந்த பிறகு இவங்க ஒரு 4-5 ஒரு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி விட்டு அவங்களுடைய தொழில் ஒரு சாதாரண தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் ஹையர் லெவல் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இவங்களுடைய அந்த பொசசிவ்னஸ்ன்னு சொல்ல முடியாது, பொசசிவ் கிடையாது. ஏன்னா சில நேரம் அப்படி டப்புன்னு வெட்டி விட்டுட்டு போயிடுவாங்க, தேவையில்லை போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து அப்படி பொசசிவாக தனக்குள்ளே பொசசிவான ராசிகள்லாம் இருக்குது, இவங்க அப்படி கிடையாது. அப்புறம் அந்த பெட்ல வந்து இவங்க ரொம்ப அந்த பேசுறது வைக்கிறது அப்படியெல்லாம் ரொம்ப டைம் எல்லாம் இழுக்க மாட்டாங்க. அப்படி சட்டு 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 சட்டுன்னு எத்தனை தடவைனாலும் அவங்க அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருப்பாங்களே தவிர ரொம்ப பேசி தன்னை தயார்படுத்துறது, மென்டலி ப்ரிப்பேர் ஆகுறது, அந்த மாதிரியெல்லாம் இவங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறதுங்கள அவங்க அதுக்கெல்லாம் டைம் எடுக்க மாட்டாங்க. அதுக்கான ராசிகள் வேற இருக்கு, நான் சொல்கிறேன். இவங்க வந்து அப்படி கிடையாது. இவங்க எப்போவுமே ஆக்ஷன் ஓரியன்ட் பீப்புள் தான். டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் செய்யணும், இப்போ உடனே இதை நினச்சிட்டோம்னா அதை செய்து முடிக்கணும், அப்படிப்பட்ட ஆட்கள். ஸோ மேஷராசி கணவன் அமைகிறது வந்து ஒரு மனைவிக்கு பெரிய பொறுப்பினை. ஒரு மேஷராசி பெண் அமைந்தா கணவனுக்கு ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா அந்த பொண்ணு ஓடுற ஓட்டத்துக்கு அவர் ஓடணும், அது இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வரணும். இல்லைன்னா சட்டு சட்டுன்னு கோவம் வந்துடும், சண்டை போடும். சரி விட்டுட்டு போவோம்னாலும் விட்டு தொலையாது, பிடிச்சி திரும்ப இழுத்துட்டு வரோம். அதுக்கு பிடிக்கலனா தான் விடுமே தவிர அதுக்கு பிடிச்சா அவங்க வந்து பாடா படுத்திடும். அடிச்சு உன்னை கொன்றுவேன் அப்படின்னும், திரும்ப திரும்ப வந்து பேசுவோம், திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு அதனுடைய அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை ராசி தானே, நான் சொல்லியிருக்கேன் பல தடவை. அந்த குழந்தைன்னு அது அந்த அம்மாலாம் அப்படி விட்டுட்டு கோச்சிட்டு போனால் பின்னாடி அம்மா அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே போகுங்கள பிள்ளைங்க. அது மாதிரி வந்து அந்த ஹஸ்பண்டோ அல்லது லவரோ பின்னாடி வரட்டிகிட்டே தெரியும். அது ஒரு 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 கட்டம் வந்து இது அது மாதிரி நிறைய அந்த சூசைடல் அட்டெம்ப்ட்லாம் பண்ணுவோம் காதலுக்காக. விட்டா ஹஸ்பண்டை கொலை கூட பண்ணிடுவாங்க. அவ்வளோ வெறி வரும் அவங்களுக்கு, அவ்வளோ கோவம் வரும், அடிச்சு கொண்டு வேணும். ஏன்னா அவங்க கை நீட்டுவாங்க. மேஷராசிக்காரங்களும் கோவம் வந்தால் அடிப்பாங்க, யாருனாலும் உடனே அடிப்பாங்க, இல்லை எதையாவது ஒன்று தூக்கி எறிவாங்க, டம் டும்னு உடையும். அதனால வந்து இவங்க டு த கோர் போவாங்க, அந்த எல்லை எதுவோ அது வரைக்கும் போவாங்க. ஸோ மேஷராசிக்காரங்க வந்து அது ஃபயர் மட்டும் இல்லை, தலைமை பொறுப்பு உள்ள ராசி. சூரியனும் அங்கே இருக்கிறதா. இப்போ மற்ற மேஷராசி இருக்குது, இன்னொன்று இருக்குது சூரியன் மட்டும் சிம்மராசி, இன்னொன்று இருக்கு அங்கே குரு, போக குரு சம்மந்தப்பட்டுறாரு தனுசுக்கு. இதுதான் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கிற ஒரு ரேர் காம்பினேஷன். அதனால அந்த தலைமை பொறுப்பு, அந்த எரிச்சல், கோபம், கோபம்னா டு தி கோர் 100% கோபம். அந்நேரம் கொலை பண்ணா கூட ஆச்சரியப்படுறது, அவ்வளோ கோபம் வரும் அவங்களுக்கு. அவங்க சொல்லுவாங்க, ஆனால் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. சண்டை போடுவாங்க, அடுத்த நிமிஷம் பேசிக்கிடுவாங்க. மற்றபடி சிம்ம ராசிக்காரங்க